our study in all that Jesus taught நாம் தொடர்ந்து that we've been considering. இயேசு கற்பித்த யாவும் என்பதை தியானிப்போம். Today we go to Matthew chapter 10. நாம் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து தியானித்து வருகிறோம். And Jesus, having இன்று sent மத்தேயு his 10க்கு நாம் disciples, திருப்பலாம். gave them authority over unclean இயேசு spirits, 12 சீஷர்களையும் cast them out, அதிகாரம் கொடுத்து every kind of அசுத்தாவியின் மேல் and every kind of sickness. அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் யாவன? 2-3 வசனங்களிலே அதை வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலும். பின்பு இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமமாயிருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்குங்களை, மருத்துவர்களை எழுப்புங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளையாவது செம்பையாவது வலிக்காக கைப்பையாவது 2 அங்கியாவது பாதரட்சையிலாவது தடியாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரவான் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவரிடத்திலே தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீட்டிலே பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களுக்கு வரக்கடுவது, அப்பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்பி வரக்கடுவது. எவனாகிலும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசி உதிரி போடுங்கள். நியாயத்திற்கு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிற இதை பார்க்கலும் சோதம் குமார நாட்டிற்கு நேரிடுகிறது இலகுவாயிருக்கும் என்று மையாவை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டளைகள் தற்காலிகமாய் சீஷர்களுக்கு புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்டதா அல்லது இன்று நமக்கும் இது பொருந்துமா? இது மிகவும் முக்கியமான கேள்வி. இதற்கு பதில் அவசியம். அநேகர் இந்த வசனங்களை வாசித்து சுவிசேஷ ஊழியம் செய்யும் பொழுது இன்றும் இதை பொருத்துகிறார்கள். இதை ஜாக்கிரதையாய் நாம் வாசிப்போமானால் அந்த ஜனங்கள் சில வசனங்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து மற்ற வசனங்களை கைவிட்டு விடுகிறார்கள். உதாரணமா சிலர் சொல்கிறார்கள், இயேசு மத்தேயு 10:9 வசனத்தில் இப்படி சொன்னாரே, வியாதிஸ்தரை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகியை சுத்தமனுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். ஆகவே நாம் செய்யக்கூடாதா? ஆம், நாம் செய்யலாம். ஆனால் இங்கே பொன்னை வெள்ளியை வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, அதை விட்டு பொன்னும் வெள்ளியும் சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இலவசமாய் கொடுக்கிறார்களா? இல்லை, தசமபாகம் வசூலிக்கிறார்கள். உங்கள் வலிக்காக பையாவது 2 அங்கியாவது எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரே. இந்த பிரசங்கியார்கள் அநேக விலையுயர்ந்த சூட்டும் கோட்டும் வைத்திருக்கிறார்கள். ஏன் ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள்? இயேசு அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனத்திலே புறஜாதிய நாடுகளுக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். யூதர்களுக்கு மாத்திரம் செல்ல வேண்டும், சமாரியாவுக்கு கூட செல்ல வேண்டாம் என்று சொன்னார். இஸ்ரேல் இழந்து போன ஆடுகளை போய் பாருங்கள் என்று சொன்னார். ஆகவே கிறிஸ்தவர்கள் தெரிந்தெடுக்கிறவர்களாய் இருந்து சில வசனங்களை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான கட்டளைகளாய் வைப்பார்கள் என்றால் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. முழுவதுமாய் எடுத்துக்கொள்ள வேண்டும், இல்லைன்றால் முழுவதுமாய் விட்டுவிட வேண்டும். இங்கே சொன்னார், பாதரட்சை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டாம். 9ஆம் வசனம் 10வது வசனம் வேதத்தோடு வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கடைசி ராபோஜனத்திலே இயேசு இதை மாற்றிவிட்டார். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். லூக்கா 22ஆம் அதிகாரம் ராபோஜனத்திலே கடைசி போஜனத்திலே இப்படியாய் சொன்னார். 35வது வசனம் லூக்கா 22:35. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சியும் இல்லாமல் அனுப்பின போது ஈதாகில் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்றார். அது மத்தேயு 10 சொல்லப்பட்ட காரியம். அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். தேவன் எல்லா தேவைகளையும் சந்தித்தார். ஆனால் இப்பொழுதோ 36வது வசனம் மிகவும் முக்கியமான வாக்கியம். இப்பொழுதோ காரியம் வித்தியாசமா இருக்கிறது. பழைய உடன்படிக்கையின் முடிவுக்கு வருகிறோம். இயேசு அடுத்த நாள் காலையிலே மரிக்க போகிறார். ஒரு சில நாட்களிலே புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ஆகவே இயேசு சொன்னார், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன்.
பட்டயம் இல்லாத அது மாத்திரமல்ல, பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொல்ல கடவன். அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? நீ உன்னை நீயே தற்பாதுகாக்க ஆயத்தமாயிரு. உன்னை யாராவது தாக்கும் பொழுது தற்பாதுகாக்க வேண்டும். பேதுரு அந்த 38ஆம் வசனத்திலே, ஆண்டவரே 2 பட்டயம் இருக்கிறது என்றார். அது போதும் என்றார். 2 பட்டயம் இருக்கிறதா போதும். இயேசு என்ன சொல்கிறார்? கெத்செமனே தோட்டத்திற்கு போகும்போது ரோம சேவகர்கள் அவர்களுடைய பட்டயத்தை எடுத்து உங்களை தாக்க வருவார்கள். உங்கள் கையை தூக்கி காட்டினால் கை வெட்டப்படும். பட்டயம் இருக்குமானால் பட்டயத்தை காண்பி, இல்லை என்றால் உங்கள் முகத்தை வெட்டி விடுவார்கள். அதை ஒரு கோட்பாடாய் சொன்னார். புதிய உடன்படிக்கை ஊழியத்தினுடைய நமக்கு இருக்கிற ஒரு கோட்பாடு, யாராவது நம்மை தாக்கும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஆனால் பேதுரு அந்த பட்டயத்தை எடுத்து ரோம போர் சேவகரை வெட்ட ஆரம்பித்தார். இயேசு அப்பொழுது சொன்னார், இல்லை, உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால் மாண்டு போவான். பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் தானே பட்டயத்தை எடுக்க சொன்னீர் என்று கேட்டிருக்கலாம். ஆம், நான் தான் சொன்னேன், தேவன் தான் சொல்லியிருக்கலாம். யாரையும் தாக்கும்படி உன்னை பட்டயத்தை எடுத்து சொல்லவில்லை, உன்னை பாதுகாக்கும்படி, மற்றவர் உன்னை தாக்கும் பொழுது உன்னை பாதுகாக்கும்படி பட்டயத்தை எடுத்து சொன்னேன். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களை தாக்கக்கூடாது, ஆனால் நம்மை நாமே தற்பாதுகாத்துக் கொள்ள தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இதை அநேக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 5 இந்த வசனத்தை எடுத்து தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். 39வது வசனம், தீமைக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் வலது கணத்தில் இறந்தால் இன்னொரு கணத்துக்கு திரும்பி காண்பி, உன் வஸ்திரத்தை எடுக்கிறவனுக்கு கொடுத்து விடு. அதை லூக்கா 22 பட்டயம் இல்லாதவன் விற்றாவது பட்டயத்தை எடுத்துக்கொள்ள கடவன். இந்த 2த்தையும் சேர்த்து வைத்து இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய மனப்பான்மை என்ன? மற்றவர்களை நாம் கோர்ட்டுக்கு அழைத்து வரக்கூடாது, மற்றவர்களை நாம் தாக்கக்கூடாது, மற்றவர்களை நம்மை தாக்கும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஜனங்கள் நம்மை கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் பொழுது நம்மை நாமே பாதுகாக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு என்று தீமையை எண்ணக்கூடாது. ஆகவே இயேசு மத்தேயு 10 கொடுத்த அறிவுரைகளை மாற்றிவிட்டார். அது இஸ்ரேல் தேசங்களுக்கு செல்லும் போது மாத்திரம் பொருந்தும். புதிய உடன்படிக்கை இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் அவரை ஜனங்களை சீஷர்களை அனுப்ப போகிறார். அநேக கிறிஸ்தவம் இல்லாத ஜாதிகளுக்கு அவர்களை அனுப்ப போகிறார். அங்கே போய் மத்தேயு 10 சொன்ன காரியங்களே அல்ல, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அல்ல. மத்தேயு 10 என்ன பிரசங்கிக்க வேண்டும் என்றும் சொன்னார். 7ஆம் வசனம், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆனால் நாம் பிரசங்கிக்கிற செய்தி அது அல்ல. பரலோக ராஜ்யம் ஏற்கனவே வந்துவிட்டது, பெந்தெகோஸ்து நாளிலே வந்துவிட்டது. இப்பொழுது இங்கே பரலோக வாழ்க்கையை நாம் இங்கே வாழ முடியும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆவியிலே உன்னதங்களுக்கு உயர்த்த முடியும் இப்பொழுதே. அதுதான் பெரிய வித்தியாசம். ஆகவே மத்தேயு 10 சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கட்டளையை பெற்றுக்கொள்ள வேண்டாம். அது இந்த நாளைக்கு பொருந்தாது. அந்த காலகட்டத்துக்கு மாத்திரம் இயேசு சொன்ன ஒரு சில காரியங்கள் பூமியில இருந்த பொழுது குஷ்டரோகிகளை போய் ஆசாரியர்களுக்கு காண்பீங்கள் என்று சொன்னார். பரிசேயர்களை பார்த்து பிரசவாகம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் பெந்தெகோஸ்து நாளிலே மாறிவிட்டது. ஆகவே வித்தியாசமானது என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் இயேசுவிடத்திலே ஒரு வசனத்தை காண்பித்தான். இயேசு இப்படியும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். முழு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது இப்படி எழுதியிருக்கிறது என்று மாத்திரம் அல்ல, இப்படியும் எழுதியிருக்கிறதே என்று சேர்ந்துதான் முழு சத்தியமும் ஒன்றோடு ஒன்று ஒத்ததாக இருக்கிறது. ரெண்டையும் சேர்த்து வைக்கும் பொழுதுதான் நம் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்கே நாம் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சில கோட்பாடுகள் இருக்கிறது. அதிலே அந்த கோட்பாடுகளை நாம் அவரை சார்ந்து வாழ முடியும். இங்கே வாசிக்கிறோம் 10ஆம் வசனத்திலே, வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவானாயிருக்கிறான். இந்த வசனம் புதிய உடன்படிக்கையிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9 கூறியிருக்கிறார். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் 1 கொரிந்தியர் 9 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் சுவிசேஷத்தினால் தாங்கப்பட வேண்டும். 1 தீமோத்தேயு 5 வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரவான் என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு சம்பளம் என்று அல்ல, மற்றவர்கள் வரங்களை பரிசுகளை கொடுக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளலாம். அந்த கோட்பாடு இன்னும் பொருந்தும்.
ஆகவே வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்துதான் we must compare. முழு சத்தியத்தையும் புரிந்து கொள்ள முடியும். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் For example, அதை வேதத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். Jesus spoke about உதாரணமாய் a house இந்த கோட்பாடு where இயேசு there is peace. ஒரு வீட்டுக்கு செல்வது குறித்து பேசினார். If the அங்கே house சமாதானம் கூறுங்கள், chapter சமாதானத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வீடு தகுதியுடையதாய் இருந்தால், மத்தேயு 10:13 வசனம், பாத்திரமானாய் இருக்குமானால், ஒரு வீடு பாத்திரமாய் இருக்கிறதா இல்லையா என்று எப்படி தெரியும்? he said, வேத வார்த்தையை ஒப்பிட்டு பார்ப்போம். லூக்கா 10 அதே அறிவுரைகள். ஒரு வீட்டுக்கு நீங்கள் செல்லும் பொழுது 6ஆம் வசனம், லூக்கா 10:6, சமாதான பாத்திரன் அங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அங்கே சண்டை போடுகிற வீடுமா இருக்குமானால் அங்கே தங்க வேண்டாம். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால், 10:7 and don't இந்த வீட்டிலே சமாதானம் இருக்குமானால் அங்கே தங்குங்கள். லூக்கா 10:7 வீட்டுக்கு வீடு போகாமல் இருங்கள். ஏனென்றால் அநேக வீடு சமாதானமாக இருப்பதை கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஒரு வீடு இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அந்த கோட்பாடு இன்றும் பொருந்தும். கிறிஸ்து primarily a சமாதானம் இருக்கிற வீடுகளை நாடுகிறார். வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். அது கணவனை பொருந்தும். அவருடைய பொறுப்பு. தகப்பன், கணவன், இது மிகவும் முக்கியமான காரியம். ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டிலே சமாதானம் இருப்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். சண்டை இல்லை, கூக்குரல் இல்லை, குறை சொல்லுதல் இல்லை, முறுமுறுப்பு இல்லை. இது ஒரு குடும்பத்தினுடைய தலைவனுடைய பொறுப்பு. தன்னுடைய வீட்டிலே சமாதான வீடாக இருக்கிறது என்பதை நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். அப்படிதான் அங்கேதான் தேவனுடைய ஊழியர்கள் தங்க வேண்டும். அங்கேதான் தேவனும் தங்குகிறார். தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். மத்தேயு 10:15 வசனம், நியாய தீர்ப்பு நாளிலே சோதோம் குமாரை காட்டிலும் இவர்களுடைய ஆக்கினை தீர்ப்பு அதிகமா இருக்கும். were not as important as the Lord's servants சோதோம் குமாருக்கு போனவர்கள் who went to Sodom and Gomorrah and asked them to repent. இந்த நாளிலே தேவனுடைய ஊழியர்களை காட்டிலும் முக்கியமானவர்கள் அல்ல. சோதோம் குமாருக்கு போனவர்கள் யார்? Two angels went there just லோத்து பின்வாங்கி போன நபர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார். 2 தூதர்கள் சென்றார்கள் அவர்களை மீட்கும்படியாய். servants of the gospel. தேவன் சோதோம் குமாரை தண்டித்தார். ஆண்டவர் இப்பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தம்முடைய ஊழியர்களை அனுப்பினார். அவர்களை புறப்பணிப்பார்கள் என்றால் ஒரு பெரிய ஒரு குற்றம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். சிஷ்யர்களுக்கு பேசுகிறார், சில கோட்பாடுகளை சொல்லுகிறார். நாம் எப்படி செல்ல வேண்டும்? இந்த கோட்பாடுகள் என்றும் பொருந்தும். அந்த ஒரு சில காரியங்கள் மாற்றப்பட்டிருந்தாலும் இங்கே மத்தேயு 10:16 ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்கிறாரே, இது மாறவில்லை. இன்றைக்கும் இது பொருந்தும். கிறிஸ்தவர்கள் உலகத்துக்குள்ளாய் செல்கிறார்கள். முழுவதும் ஓநாய்களாய் நிறைந்திருக்கிற உலகம். ஆடுகள், உதவியற்ற ஆடுகள். ஆடுகள் என்று சொன்னால் உதவியற்ற ஒரு அடையாளமா இருக்கிறது. ஓநாய்களுக்குள்ளாய் செல்கிறது. ஏன் தேவன் தம்முடைய ஊழியர்களை எப்படியாய் அனுப்புகிறார்? அவர்கள் தேவனை சார்ந்திருக்கும்படி. இஸ்ரேலுக்கு ஏன் அவ்வளவாய் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் பழைய உடன்படிக்கை நாட்களிலே? ஏன்? அவர்களிலே சார்ந்திடாமல் தேவனை சார்ந்திருக்கும்படியாய். இது ஒரு அடிப்படை கோட்பாடு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அனுப்புகிறார், ஓநாய்களாய் அனுப்புவதில்லை. ஒரு கிறிஸ்தவன் ஓநாயை போல் இருக்குமானால் மற்றவர்களிருந்து பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மற்றவருடைய வாழ்க்கையை ஆதிக்கம் செய்ய வேண்டும். ஒரு சிங்கத்தை போல் சில பிரசங்கியார்கள் புல்பிட்டிலே அல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிங்கத்தை போல இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஓநாய்களின் மத்தியிலே ஆடுகளை அனுப்புகிறேன். பாபிலோனிய கிறிஸ்தவம் முழுவதும் ஓநாய்களாய் நிரம்பி இருக்கிறது. உண்மையான கிறிஸ்தவம் ஒரு ஆடை போல இருக்கிறான், ஆனால் மதீனமாக இருக்கிறவன் அல்ல. ஆடோ மதீனமானது. ஆனால் நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 10:16, சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்கள். குணாதிசயம் ஆடை போல இருக்கும். யாரோடும் சண்டை போடுவதில்லை. ஆடுகள் சண்டை போடுவதில்லை. ஆனால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மதீனமாக இருக்கக்கூடாது. அதே சமயத்திலே புறாக்களைப் போல கபடற்றவர்களாயும் இருக்க வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்துகிற உதாரணங்களை பாருங்கள். விலங்குகளை வைத்து பயன்படுத்துகிறார். ஆடுகள், ஓநாய்களின் மத்தியிலே ஆடு, சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்கள், புறாக்களைப் போல கபடமற்றவர்கள். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கற்பித்த எல்லாம் நாம் இப்படிதான் இருக்க வேண்டும். நாம் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏமாற்றப்படுவதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவத்திலே அநேக வஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். வஞ்சனையான அநேக
கிறிஸ்தவ வேலைகளை குறித்த அறிக்கை இருக்கிறது. collect money from them. எல்லா தேசங்களிலும் Must be பிரபலமான ஐஸ்வர்யமான நாடுகளுக்கு செல்லப்படுகிற அறிக்கை இருக்கிறது. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில அறிக்கைகள் உண்மையா இருக்கலாம், அநேக அறிக்கை பொய்யா இருக்கிறது. ஆகவே சர்ப்பங்களைப் போல வினாடுவர்களாய் இருக்க வேண்டும். எது உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டு பொய்யை புறக்கணிக்க வேண்டும். because they will புறாக்களைப் போல கபடர்களாய் இருக்க வேண்டும். மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களிலே உங்களை you're going to be persecuted. வாரினாலே அடிப்பார்கள். ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே உபத்திரத்தை உங்களை நான் காப்பேன் என்று சொல்லவில்லை. Them and to the Gentiles. ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு மத்தியிலே See that he's நீங்கள் moved out from சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்கே புறஜாதிகளுக்கு சாட்சிகளாக என்று சொல்கிறார். in verse 5, don't go to the Gentiles. ஏற்கனவே சொன்னதில்லை Verse 16 onward, 5ஆம் வசனத்திலே புறஜாதிகளுக்கு செல்ல வேண்டாம். in the new covenant age, 16ஆம் வசனத்திலிருந்து be brought புதிய உடன்படிக்கை நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்று பேசுகிறார். testimony to the Gentiles. என்னுடைய நாமத்திற்காக அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் புறஜாதியாருக்கு சாட்சிகளாக நிறுத்தப்படுவீர்கள். ஆகவே யூதரல்லாத புறஜாதியாருக்கு நீங்கள் செல்லும் போது ஓநாய்கள் மத்தியிலே ஆடுகளாய் செல்கிறீர்கள். Some of God's servants in the old covenant, அங்கே உபத்திரவம் உண்டு. பழைய உடன்படிக்கையிலே Elisha, சில தேவனுடைய ஊழியர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எலிசா பாதுகாக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய படை அவர்களை தாக்க வந்தது. ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பாதுகாத்தார். தானியேலையும் 3 நண்பர்களையும் பாதுகாத்தார். ஆனால் அநேகர் பாதுகாக்கப்படவில்லை. ஏசாயா Zechariah, அங்கே வெட்டப்பட்டார். அங்கே அவர் பாதுகாக்கப்படவில்லை. சகரியா there is கொல்லப்பட்டார். much more of that in the new covenant where God's servants almost always throughout புதிய உடன்படிக்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகமாயிருக்கிறது. servants of God, ஆண்டவருடைய ஊழியர்கள் புதிய உடன்படிக்கை சரித்திரத்திலே தேவனுடைய மெய்யான ஊழியர்கள், சத்தியத்திற்காக நின்றவர்கள், ஒத்துவேஷம் தெரியாதவர்கள் governors taken, உபத்திரப்படுத்தப்பட்டார்கள். falsely accused, ராஜாக்களுக்கு முன்பாகவும் delivered up. அதிபதிகளுக்கு முன்பாகவும் All those situations, நிறுத்தப்பட்டார்கள். பொய் சாட்சி சொன்னார்கள். don't be anxious about 19ஆம் வசனத்திலே எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம். எப்படி பேசுவோம் என்று கவலைப்பட வேண்டாம். this is not அந்த சமயத்தில் தானே நேரத்தில் தேவன் ஏற்ற வார்த்தையை அருளுவார். quote scripture. இது புல்பிட்டிலே நிற்பதை குறித்து பேசப்படவில்லை. அநேகர் தேவனுடைய வார்த்தையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். புல்பிட்டில் போய் நின்று என்ன பேசுவோம் என்றெல்லாம் ஆயத்தப்படாதே. தேவனுடைய வார்த்தையை ஆயத்தப்படாமல் புல்பிட்டிலே வந்து நின்று அநேகருடைய நேரத்தை Did not get up into a pulpit to preach God's word. வீணடிக்கிறார்கள். இன்று அநேக பிரசங்கியார்கள் இப்படியாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை ஒரு புல்பிட்டிலே ஆயத்தப்படாமல் பிரசங்கிக்க கூடாது. தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுதான் ஆயத்தம். To share to the people. வார்த்தையிலும் நீங்கள் நீங்கள் பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Don't claim this நீங்கள் வாலிபனாய் இருந்தால் அநேகமாய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். when you want to speak. ஒரு வார்த்தையை அதனுடைய பின்னணியிலிருந்து எடுத்து And as you grow in the Lord, ஆண்டவர் பேசுவதற்கு வார்த்தையை கொடுப்பார் என்று எண்ண வேண்டாம். ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆனால் வளர 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 find God's தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பகுத்தறிய 40 years. நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்கள் எழுந்து பேசும் பொழுது தேவன் உங்களை கொண்டு பேசுவார். அது 40 வருடம் விசுவாசியாய் இருந்ததுக்கு பின்பு வரும். ஆனால் இங்கே ஒரு புது விசுவாசி கூட உபத்திரப்படும் பொழுது, கோர்ட்டிலே நிறுத்தும் பொழுது, விசுவாசத்தின் நிமித்தமாய் ஏற்கனவே என்ன பேச வேண்டும் என்றால் நாம் ஆயத்தப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் சரியான வார்த்தையை பேசும்படி அவர் கொடுப்பார். அதை தான் இங்கே வாசிக்கிறோம். 20ஆம் வசனம், Spirit of the Father. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, Just like உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார். possess people, control them, give them strength. அசுத்தாவிகள் Even ஒரு நபரை ஆட்கொண்டு Holy Spirit அவர்களுக்கு பலனை கொடுக்கிறது. பிசாசு அவர்கள் மூலமாய் பேசும். அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வாசம் செய்வார். பெரிய வித்தியாசம் என்ன? way evil spirits பரிசுத்த ஆவியானவர் பேசுவதற்கும் speak through demon possession. பிசாசு பிடித்தவர்கள் பேசுவதற்கும் என்ன வித்தியாசம்? An evil spirit possesses a person. The person has no control. ஒரு நபரை அசுத்தாவி பிடிக்கும் பொழுது அந்த நபருக்கு நாக்கிலே கட்டுப்பாடு இல்லை. அவர் சில காரியங்களை சொல்ல முயற்சிக்கலாம், ஆனால் பொல்லாத ஆவி Or the woman அதற்கு மீறி what they're saying. And they அவர் ஆவி பேச விரும்புகிற வார்த்தைகளை பேசுகிறது. அந்த நபர் என்ன பேசுகிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்றி பேச முடியாது. ஆகவேதான் பிசாசு பிடித்தவர்கள் என்று சொல்கிறோம். comes into
பிசாசு அவர்களை முற்றிலுமாய் பிடித்து விட்டது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் possess him. ஒரு நபருக்குள்ளாய் வரும் பொழுது There's a lot of difference between அவர் யாரையும் ஆட்கொள்வதில்லை, பிடிப்பதில்லை, நிரப்புகிறார். பிசாசு பிடித்தவர்களுக்கும் ஆவியினால் நிரம்புவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. fills them. That பரிசுத்த ஆவியானவர் யாரையும் பிடிப்பதில்லை, நிரப்புகிறார். not going to speak, அதன் அர்த்தம் என்ன? சுயாதீனம் கொடுக்கிறார். speaks through the tongue. உங்கள் நாவை பயன்படுத்தி அவர் பேச போவதில்லை. ஒரு பிசாசு பிடித்தவர் You use your tongue. Even எப்படி பேசுகிறாரோ அப்படி பேச போவதில்லை. நம் மனதிலே என்ன பேச வேண்டும் என்று சொல்வார், நாம் தான் பேச வேண்டும். அந்நிய பாஷை பேசுவது கூட பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையிலே பேசினார் என்று சொல்லப்படவில்லை. அப்போஸ்தலர் 2:4 அவர்கள் சீஷர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு அச்சாரமாய் இருந்தார். the believer speaks in அப்படிதான் usually மெய்யான அந்நிய பாஷை பேசுவது. the believer ஒரு விசுவாசி அந்நிய பாஷை பேசும் பொழுது தேவனிடத்திலே பேசுகிறார். utterance is given by ஆனால் அந்த விசுவாசி தானே fundamentally different தன்னுடைய நாவை பயன்படுத்தி பேசுகிறார். ஆவியானவர் அச்சாரம் கொடுக்கிறார். by the demon himself. இதுதான் பிசாசு பிடித்தவர்களுக்கும் ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கும் வித்தியாசம். Supernatural power. பிசாசு பிடித்தவர்கள் Be a world of difference. In one case, பிசாசு பேசுகிறது. பிசாசு அந்நிய பாஷையும் பேச முடியும். ஏனென்றால் அவர்களுக்கு அநேக வரங்கள் உண்டு. நிறைய வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் என்ன? தெரிந்த மொழியிலோ தெரியாத மொழியிலோ ஒரு பிசாசு பேசும் பொழுது அந்த நபருக்கு அவர் மேலும் கட்டுப்பாடு இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபருக்கு ஒத்தாசையாய் நிற்கிறார். so when a person says, அந்த நபருக்கு முழுவதுமாய் நாவிலே கட்டுப்பாடு உண்டு. ஏனென்றால் ஆவியின் கனி that must have been a demon. நாவடக்கம். Because it's only நான் பேச முடியாமல் பேசிக்கொண்டே இருக்கிறேனே என்று சொல்கிறார்கள். அது பிசாசு பிடித்ததா இருக்க வேண்டும். பிசாசு மாத்திரமே gives utterance. ஒரு நபருடைய நாவை அப்படியாய் கட்டுப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியானவர் I found it நான் அந்நிய பாஷையை பேசின அனுபவம் இருக்கிறது 38 வருடங்களாய். my tongue. At the நான் தான் பேசுகிறேன். So we need to understand ஆவியானவர் அதற்கு சாட்சி கொடுக்கிறார். principle when the Lord says it's not you who ஆகவே இந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பேசுவது நாம் அல்ல, and demons speak. Demons possess பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுவார். utterance and we speak. பிசாசு பிடிக்கும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நாம் பேசுகிறோம். To have freedom. They completely இதுதான் அடிப்படை தத்துவம். and பிசாசானவன் ஒரு நபருக்கு சுயாதீனம் கொடுப்பதில்லை, முற்றிலுமாய் பிடித்துக் கொள்கிறார்கள். completely possess the person. That's why தானாக எழுதுவது என்ற அநேக காரியங்கள் அந்த நபரை ஆட்கொண்டு செய்கிறார்கள். hold the person. ஆகவேதான் பிசாசு பிடித்தவர்கள் சில சமயங்களிலே பயங்கர வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பெண்ணா இருந்தாலும் ஒரு 4 பேர் பிடித்து அடக்க வேண்டியதா இருக்கிறது. The power, but ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே வந்து இருக்கும் பொழுது himself. வல்லமையை தருகிறார். He gives us instruction in our mind, but தன் gives us freedom அந்த வல்லமையை to obey him. அந்த நபர் பயன்படுத்தும்படி சுயாதீனத்தை கொடுக்கிறார். When we speak in a pulpit, the Holy Spirit can அவருக்கு கீழ்ப்படியவும் கீழ்ப்படியாமல் இருக்கும் சுயாதீனம் உண்டு. himself. புல்பிட்ல பேசுவதும் அதேதான். ஒரு நபரை பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அபிஷேகிக்க முடியும். ஆனால் அந்த நபர் தான் தன்னுடைய மனதை பயன்படுத்தி பேசுகிறார். அந்த மனது பரிசுத்த ஆவியினால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. So much of இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அநேக வஞ்சனை இந்த நாளிலே காணப்படுகிறது. ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்றால் என்ன, பிசாசு பிடித்தவர்கள் என்றால் என்ன என்று அறியாமல் இருக்கிறார்கள். will deliver up brother to death. உபத்திரத்தை குறித்து இங்கே பேசப்பட்டிருக்கிறது. Child, there'll be சகோதரன் சகோதரனையும் same family will be hated by கொல்ல கொடுப்பார்கள். குடும்பத்திலே பகை இருக்கும். one who endures to the end. என் நாமத்தினாலே எல்லோரும் உங்களை பகைப்பார்கள். முடிவு குறைந்தவன் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். 22ஆம் வசனம். ஆண்டவரே, Said there's no நான் virtue in facing முடிவு புரிந்தும் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். brave. If they persecute you in one city, verse 23, flee to the next. உங்களை உபத்திரவப்படுத்தினால் ஒரு பட்டணத்திலே Not have finished going through this மற்ற பட்டணத்திற்கு ஓடி போங்கள். man comes. So here மனுஷன் he says that there's no மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், இஸ்ரவேலுடைய பட்டணங்கள் எல்லாம் facing. சுற்றி முடியாதது என்று மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக. Praise the Lord. God will ஆகவே தேவையில்லாமல் உபத்திரவை சந்திக்க கூடாது. avoid persecution. வேற சொல்லே இல்ல, சந்திக்க வேண்டும் என்றால் பரவாயில்லை, தேவன் உங்களுக்கு To get some honor. கிருபை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உபத்திரவத்தை தவிர்க்க முடியுமோ தவிர்த்து விடலாம். சுயமரியாதைக்காய் திருப்தி உங்களை திருப்திப்படுத்தும்படியாய் நீங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டாம். இயேசு சொன்ன எளிய கோட்பாடுகள். நாம் சாட்சி சொல்கிறோம், Will hate us. உபத்திரவத்தை சந்திக்கிறோம், தவிர்க்க முடியும் என்றால் தவிர்த்து விடலாம். Faith. True Christian is not. நாம் தேவனுக்காய் நிற்கும் போது ஜனங்கள் நம்மை பகைப்பார்கள். Bless you and we can. உண்மையான கிறிஸ்துவன் பிரபலமாய் இருக்க போவதில்லை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த தடவை நாம் தொடர்ந்து தியானிப்போம்.